கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சூத்தர்களாய் மாறிடவே சுதனர் புரிந்தனரே. விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ தயங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். சாவான் வார்த்தை பிழைப்பான். கையில் மேம்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். இப்போ இங்க காணப்படுகிற ஒரு காரியத்தை, முக்கியமான சாராம்சத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் கேட்டது யோசேப்பின் இடத்துல. ஆனால் யோசேப்பு சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு மறுபடியும் படித்து காட்ட விரும்புகிறேன். அதே அதிகாரத்திலே 9வது வசனம். அப்பொழுது காணப்பட்டது, தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. இல்லம்மா, 8வது வசனம் வாசிமா. அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிற ஒருவரும் இல்லை என்றார்கள். ஆமென். அதாவது சொப்பனத்தை கண்டேன், அதுக்கு அர்த்தம் சொல்லுகிறவர்கள் ஒருவரும் இல்லை என்று சொன்னார்கள். அடுத்தது. அதற்கு யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுங்கள், தேவனுக்குரியது அல்லவா? கைகளை தட்டி மயப்படுத்துங்க. அதுதான் சீக்கிரம். Hallelujah. You underline the word. வேதத்திலே அந்த பகுதியை நீங்கள் கீழே கோடு போட்டுக் கொள்ளுங்கள்.